எங்கம்மா மலை வளர்த்தல் வளர்க்கண்டி என்னடி மலை வேணும் மலை வளர்ச்சென்றி மலை வளர்த்து ஆரமாக எடுத்து நம்ம ஆர்டர் கொஞ்சம் சொல்ல வைக்க மாட்டோம். ஆமா ஆமா போகலாண்டி ஏண்டி எப்படி போகணும் தெரியுமா? எழுத்தாளர்கள் சொல்லுடி சொல்லுடி எப்படி தெரியுமா? மங்கையர்கள் தங்கம் சரி ஆட்டுவன் காதல் பேட்டை தெரியாத உள்ள உட்காந்து தூக்கிட்டு நானு சட்டு போன போடாது ஓடாண்டுக்கிறேன் நானு இப்படி வர உள்ள உக்காந்து இருப்பேன் சத்து போனா போதுட்டியா எப்படி வர வேண்டியதா சத்து நீ முடிச்சுட்டு போறப்ப சரி அது விட கொரோனா தான் போயிடுச்சியா இந்த பேரு மாஸ்க் போட்டாங்க வந்து கொண்டிருக்கிறது எத்தனை அள வந்தாலும் உன்ன வாரி போலையப்பா உரிமையாளர் பாலசுப்ரமணியன் லட்சம் 1,00,000 ரூபாய் உணாந்து கொடுத்துருக்க கோவிந்தா 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 அது போனால் போக மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ணை கவறாங்க என்ற அகம்பாவம் அகந்து இருக்கவே கூடாது எப்பொழுதும் இருக்கக்கூடாது செருப்பு தூக்கி தள்ளி வைக்கிற கணக்கு மறந்துட்டு சட்டை இல்லாத விளையாண்டு போறோம் அங்க தான் அது கூடாதுமா நம்முடைய அன்றாட வேலை கேக்குறீங்க போறேன் அத்தையாச்சு சட்டு போட்டாங்க கண்ட பெண்களை கற்பாய்ப்பது செவ்வாறு குதிப்பது செருப்பால் அதிவாழ்வது அதற்கு அம்மன் ஆலயம் அதோ இருக்கின்றது அம்மன் அம்மன்
என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துற? என்ன ஆடி பாடி கொண்டு மலர்ந்து விட்டோம். ஏண்டி இந்த மலவரத்திலே அழகா போட்டுக் கொள்வது ஏண்டி இது அனைத்துமே பெங்களூர் ரோசடி. பெங்களூர் ரோசடி இதே பேர ரோஜாக்களா? அடியே என்ன வேகமாக சென்று வேலை கேட்டு போட்டு எந்த மலடி? இந்த வெள்ள ரோஜா அந்த கருப்பு ரோஜா பறிக்கிட்ட பாருங்க. ஏண்டி நீ அந்த ரோஜா பறிக்க போனா அதுல இருக்கிற முள்ளு இவ்வளவு சத்தான குட்டடி. அந்த முள்ளே கிடையாது. அது குத்துறா வாடா முக்கிய நெல்லி. அது குத்துறாலும் பரவாயில்ல. நான் அப்ப அதை பறிக்கத்தான் போறேன். பறிச்சுட்டு நீ வரையா இல்லையா? நீ காலை உடைச்சிடுவேன். ஐயோ அது முறையில மட்டும் இருக்கண்டி அது மட்டுமல்லவா குண்டு மல்லிடி அது மட்டுமா இதெல்லாம் என்ன மல்லி? இது அனைத்துமே ஆகாய தாமரை. அப்படியா? அப்படியே தண்ணியில படந்துக்குது பாத்தீங்க. என்னடி ஆகாய தாமரை சாஞ்சி போய் கிடைக்காது? பார்த்தாயா பூச்சியாது பார்த்தாயா? புயல்கள் கூவதும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி சொல்லவா? நாக்கெடுது நாக்கெடுது
சென்று ஏடி 7 பேரை பிறந்த மேலே குளிக்கலாமா? ஏடி பாக்குறது ஆண்கள் இல்லாத இடத்துல சென்று குளிக்கலாமா? அப்படியா? சரி புறப்பட்டு போ. என்ன பண்ணுகிறேன் ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு மாஸ்க் கட்டி அந்த இப்பதான் தெரியுது உன் மூக்கு நல்லா ஜாஸ்தி போலாட்டுங்க ஆண்டவன் அம்பிச்சு இல்லாத இந்த பேர் மூக்கை ஏற்றிக்கிறான் அப்பா அவ்வளவு பெருசா இருக்கின்றது. அவ்வளவு பெருசா தாங்குது எல்லாம் கேட்டுப்பாங்க அந்த பிரம்மதேவன் மூக்கு படிக்கும் போது குப்பர் பாத்தீங்கன்னா எழுதிட்டு அழகு இந்த பேர் மூக்கோட வருகையப்பா அழகு இந்த மூக்க பல்லு பத்திய பொதுவா கவலை பேசாது. ஏனென்றால் மகாபாரதத்திலே அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜாவுக்கு 30 ரத்தினங்கள் எனக்கு இருப்பது 2 ரத்தினம். ஒன்று இந்த மூக்கு, இந்த பல்லு அழகுடா. அந்த மூக்குல உள்ள 2 கிலோ சலிக்குது அம்மா. சிந்தி அது உள்ள போட்டுக்கலாம். மூக்கை பத்தி பெருமையா பேசுறது. அர்ஜுன மகாராஜா யார் தெரியுமா? பஞ்ச பாண்டவர்களே நடுப்பிறந்தவர். இன்னைக்கு வஜன் என்ற பெயர் பெற்றவர். ஆண்களை ஆண் மீது பார்த்து ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அழகு கொண்டவர். எத்தனை பெண்கள் தன்னுடைய தவ நிலைமை கலத்த பதிலும் தன்னுடைய தவ நிலைமையில் நேர்மையாக உறுதியாக இருந்தவர். அவர் கொண்டாந்து மூகலை சேகரிங்க நியாயமா இது அழகு. அது திறமை திறமை ஆப்புகிற யாருமே ஒண்ணு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகான 7 பொங்கலு உள்ள ஆடிங்க பாடிங்க போறாங்க. என்ன என்று உரைத்தால் அழகான 7 பொங்கலுங்க சாப்பாடு 24 சாப்பாடு வரும் உனக்கு தான்டா. 24 மணி நேரம் இலை வச்சு நாங்க தான் துண்ணு கழுவுற இலை மஸ்தி ஏங்கி வந்துட்டாங்க. உண்மையில சொல்ற மக்களே, தானத்துல சிறந்த தானம் ஒரு மனுஷன் என்ன தான் தெரியுங்களா? தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. பதில் சொல்லணுன்ற எண்ணம் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு கை தட்டணும் முதல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு தானத்துல சிறந்த தானம் முதல்ல நிதானம். அந்த நிதானத்தை கையாண்டா எப்பேற்பட்ட ஆட்சிக்கு ஒன்னாலும் போல எந்த நிலைமைக்கு ஒன்னாலும் போக முடியும். முயற்சி ஒரு மனுஷனுக்கு முதல்ல தேவை பொறுமை தான். அந்த நிதானத்துக்கு அப்புறம் ஒரு தானம் எந்த தானம் பாத்தீங்கன்னா அதுதான் அன்னதானம். அப்பேற்பட்ட சாப்பாடு, அழகான உபசரிப்பு. இது ஒரு மண்டல அபிஷேகம் பண்ணி ஏறினா ஒரு கூட்டு வச்சு 2வது ஒரு கூட்டு வச்சுக்கிறாங்கன்னா எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அந்த வாய் போதும் சொல்லலாம், உணவை போதும் என்று சொல்லுமா. அப்பேற்பட்ட சாப்பாடு போட்டாலும் சாப்பாடு போடும்போது அந்த அண்ணன் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஏன்பா நாங்கள் ஆட்டுக்காரனே தனி ஹோட்டலில் சமைச்சு எடுத்துன்னு வந்துக்கிறோம், ஆட்டுக்காரங்க கூச்சப்படாது சாப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றத கொடுத்தா இருக்கட்டும். இவன் பெரிய மனுஷன் பிளகாவாங்க மூடிங்க துண்டாங்க ஏந்து வரணும். என்னன்ற ஏன்பா நீங்க வைக்கிறவங்க கூச்சப்படாது என்ன வந்து சாப்பாட்டு நம்மளாம் நினைச்சுன்னு குண்டாக நிறைய வந்து ஒல்லியாகிற வந்து சத்தியமா சொல்றாங்க. இந்த ஒல்லியாகிற வந்து ஒரு கிளீனிங் நம்மளால ஈடுபட சாமி. அவனுக்கு வாரி ஏற்பட்டான் தெரியப்பா. அந்த மந்தியில் வாரி போற மாதிரி போட்டு சிரிக்கிறதுக்காக சொல்லுங்க. சத்தியமா நடக்கிற உண்மை இது. அந்த சாப்பாடு போட்டுனே வராங்கன்னு வச்சுக்கேன். அப்பதான் அந்த தண்ணி குடி கிளாஸ் ஓன் விட்டு அப்படி மேல தூக்கணும். சோறு நிறைய வச்சுட்டு நீங்க இன்னத்துக்கு தானே சோறு வச்சிருங்க. நான் துண்ணவே மாட்டோமா. நாங்களாம் அங்கே மிஷின் போடுறோம். இந்த கறி கோயம்பா பார்த்து ஊத்திடுறாங்கன்னு வச்சுக்க. அப்பதான் பின்னாடி திரும்பி ஆனா பேசிக்கிறேன். கோயம்பு நிறைய ஊத்திட்டு போடுறாங்க. ஒன்னு என்ன கோயம்புத்தூர் நீங்க சோறை தளம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்டா இப்படி ஏமாத்தி போங்க. அண்ணன் ஒரு சோறு வச்சுக்கிறாங்க. கௌரவ நாடு நம்ம போய்ப்ப ஆட்டா இருக்கு கேட்டா ஒரு புடி போட போறாங்க. அறுசுவை உணவு குறைந்தது முறையிட்டு பார்த்தாலும் கிடையாதாக்கா. அப்பேற்பட்ட சோறு குண்டு ஒரு குறை சொல்றாங்க. என்ன குறை? நீதான் சொன்ன என்ன கேக்குறேன்? அமைதியா கேளுங்க. உப்பிட்டவரை உள்ளளவு வரைக்கும் நினைக்கணுங்க. ஒரு புடி சோறு போட்டாங்கன்னா உயிர் போற வரைக்கும் மறக்கவே கூடாது. புண்ணியத்துக்கு போட கொடுத்தா ஏத்துன்னு போய்ங்க அது போல துண்டு வந்து அந்த சோத்துல ஒரு குறை சொல்றான். என்னப்பா சாப்பாடு நல்லா நல்லா தான் இருந்துச்சு. ரசம் கறி கொஞ்சம் அப்ப நல்லா வச்சு ஒரு குறை வச்சிட்டாங்கன்னா என்னடா குறை வச்சிட்டாங்கன்றா. எல்லாம் நல்லா தான் வச்சிருந்தாங்க. இந்த ரசம் தான் தண்ணியா வச்சுக்க ரசம் கட்டி கட்டியா வைப்பாங்க. கட்டி கட்டா அது காரம் வந்த கவலைப்படாது. உன்னை பத்தி இந்த மக்கள் கிட்ட நான் பெருமையா ஏதோ என் சக்திக்கு முடிஞ்ச காமெடி பண்றேன். அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நாம தான் பெரிய ஆள் இந்த ஊர்ல சொல்லவே கூடாது, நினைக்க கூடாது. போல என் சக்திக்கு முடிஞ்ச காமெடி பண்ற பாதி ஜனம் ஜீரிக்குதுங்க, பாதி ஜனம் ஜீரிக்கிறாங்க. தெரியுமா இன்னைக்கு என்னதான் நவீன உலகம் கலர் லைட்டு மைக் செட்டு மோளம் வச்சு நம்ம விதவிதமா நாடகம் கூட
இந்த பொம்பளைங்க வந்து டான்ஸ் ஆனா தான் வயசான கிழவன் கூட கலகலான்னு சிரிக்கின்றார்கள். நீ வந்து வச்சுக்க ஆனா அந்த பொறம்பாக உள்ள போ சொல்லு அது அப்படி சொன்னது. தாத்தா என்ன சொல்லுங்கிறாரு என்ன சொல்றாரு? அந்த பொறம்பாக உள்ள போ சொல்லிட்டு அந்த 7 பொண்ணுங்க வந்து ஆட சொல்லுங்க நீ கவலைப்படாத வேண்டாம். இதை பத்தி அவருக்கு பெருமையா தெரியும் எதுக்கு சார்? நான் சொல்றேன் தாத்தா இந்த பாரு என் தாத்தா யார் தெரியுமா எங்க ஐயா யார் தெரியுமா எங்க ஐயா பாயில புலிக்குட்டி புலிக்குட்டி, சிறுத்தை குட்டி சிறுத்தைக்குட்டி, சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி. நம்மள துன்றத்துல பண்ணி குட்டி யாரு? எப்படி வந்தது? ஊராதி சூரன் நம்ம கூத்து காட்டி எதுமான பார்த்தா மதிப்பு மரியாதை சாப்பிட்டாங்க அழகு. சாப்பிட்டாங்க யாருமே கேட்கல எனக்கு. நான் கேக்குறேன் யாருக்கு? எதுமாதிரி வயிற்றுக்கு என்ன தூண்டுறேன் பீ தூண்டுறேன் எதுமா பீலாம் தூண்டுறது கிடையாது பீ பிரியாணி பீஃப் பிரியாணி. பீ பிரியாணி இந்த வேலை இந்த ஓச்சாரி பக்கம் நாடுக்கு வந்துட்டு அந்த பக்கோடா கடையாளி நித்துறானுங்கப்பா எங்க அண்ணன் 1/2 கிலோனா 1 கிலோ தான் எடை போடுவார் அண்ணா அவரு சுகரா எடை போட்டு பயக்கம் கிடையாது இவங்க உடலா இருக்கு ஒன்றே எப்பா அந்த கதையை அப்புறமா சொல்றேன் இப்ப சொல்றதுக்கு நேரம் கிடையாது உனக்கு மட்டுமாடி? எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் தான் வாரி அடிக்குது. அனைவரும் கை காட்டுறேன். அவங்களுக்கு வாரி அடிக்கவே இல்லையே. ஏடி ஏடி அவன் பாட்டு அடிக்க போறேன். ஏண்டி எனக்கு அவளை பார்த்தா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏண்டி ஏன் எனக்கு வந்து விட்டோம் ஈரோடிலே ஆஹா. காலை வைக்கும்போது நீங்களாம் துள்ளி விழுகிறது. ஆமாட்டி. மின்ட்டு சொல்லுப்பா. ஏண்டி இந்த அழகான நீரோடையில ஒரே கண்ட குஞ்சா மெய்தடி. ஏண்டி ஏண்டி அக்கா ஏண்டி? என்னுடைய கண்களுக்கு ஒரே குறை கொஞ்சம் தெரியுது அக்கா என்ன சொல்ற? ஆமா ஆமா கண்ணுக்கு குறைவு கொஞ்சம் மட்டும் தான் தெரியும். ஆமா வேற என்னடி தெரியும் உனக்கு? எதுவுமே தெரியாது அக்கா அக்கா இப்படி கிடக்குற என்ன பண்றது? ஏண்டி ஏண்டி அது மட்டும் கிடையாது. என்ன தெரியுது? இந்த அழகான நீரோடையில ஏன் கண்ணுக்கு வெறும் விரால் குஞ்சா தெரியுதுடி. ஐயையோ, உன்னுடைய கண்ணுக்கு அது மட்டுமா தெரியுது? உனக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு என்னமா தெரியுது? இங்க பாரு சோறா கொஞ்சம் சொறி நடக்குது. ஆமாண்டி ஒரே ஒரு சொறி நடக்குது பாரு. ஆமாண்டி. ஏண்டி இதை பிடிச்சிட்டு வா. ஐயோ வேணாண்டி. ஏண்டி உனக்கு என்ன தெரியுது? எனக்கு மீனே பிடிக்காதுக்கா. மீனே பிடிக்காது. ரொம்ப பார்த்துட்டு உன்னை யாரு அவளுங்க? யாரு கலக்கத்தா? அதை கண்டா கொஞ்சம் ஆறா கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் தெரியும். ஆமா. ஏண்டி ஒவ்வொரு கலக்க சரியா நாங்க பாக்கிறோம். ஏண்டி நாங்க தான் குளக்கரைக்கு குளிக்க போறோம். நாங்க வேடிக்கை பார்க்க வரோம். ரொம்ப ஆடி பாடி கூட வீட்டுக்கு பார்க்கலாமா? அந்த காலப்புறா Hey!
பார்த்து அடிக்கான இடிங்கடி உன்ன கோவிலிட்ட வாயின பார்த்து அடைய புருஷன் குளிக்கலாமா நீரோடையில ஏன்டி விஜயா என்னடி ஏன்டி சொல்லுடி உனக்கு எப்படி திருமணம் அடி பாவி என்னடி உனக்கு விஷயமே தெரியாதா என்னடி எனக்கு திருமணம் ஆகி இன்றையோட 13 நாள் ஆகுதுடி என்ன சொல்ற ஆமா நானோ திருமணம் ஆகி என் மாமியார் வீட்டுக்கு சென்றனோ இல்லையோ என் மாமியார் ஆளே தூக்கு மாட்டி தொங்கராடி ஏன்டி என்ன நீ ரொம்ப ராசியானவ ஆமா போன உடனே
மாமியார வாழ மானம் கட்டிய சக்காலத்தியார ஏண்டி என்னடி அவ இருக்கத்தோட சத்துலே மேலு அவ இருந்தா அனுபவிச்சுக்க ஆமா வேலைக்கு அவளுக்கு சுடுசோறு ஆக்கி குட்டனா ஆமா அங்க பேசினா அவனா கூட என்ன பேச்சு இங்க பேசினா இவனா கூட என்ன பேச்சு அந்த கேவ சக்கால் தீரத்தோட சாவரத்தை மேலுதான் ஆமாடி இத தெரிஞ்ச என் கணவரு அங்க அடிச்சு துரத்துனவரு அங்க ஓட ஆரம்பிச்சு தாண்டி வந்து நிக்கிறேன் நானு பாவி நீ ரொம்ப நல்லவன் ஆமா சரி ஏதோ நல்லா இருந்தா சரி ஏண்டி ஆனந்தி என்னடி ஏண்டி என்ன உனக்கு எப்ப திருமணம் ஐயோ இன்னும் வயசுக்கே வரலடி நானு ஏண்டி பொய்யெல்லாம் சொல்லாதடி ஆமாண்டி இவ்வளவு பேச இருக்க வயசுக்கே வரலையா வீட்டுக்கு ஒரே பொண்ணுடி சரிடி நல்லா இருந்தா சரி ஏதோ ஒண்ணு சொல்றேன் ஏண்டி அம்மு அக்கா ஏண்டி அக்கா உனக்கு எப்ப திருமணம் அக்கா எனக்கு எப்போ திருமணம் நடக்க போய் கேக்குறீங்களா அக்கா என்ன பெண்ணு பார்க்க வந்தாங்க பெண்ணு பார்க்க வந்த ஒரு வாரத்துல திருமணம் விட்டதுக்கா ஏண்டி புஷ்பா சொல்லுக்கா ஏண்டி புஷ்பா சொல்லுக்கா உனக்கு எப்படி திருமணம் எனக்கு திருமணமே பிடிக்காதுக்கா ரொம்படி பிடிக்காது சொன்னாங்க அந்த அவுட் வாங்கில அந்த பல்லு பார்த்தா எவனும் வரமாட்டான் பல்லு தாண்டி எனக்கு அழகு ஏண்டி அனிதா ஏண்டி அக்கா சொல்லுடி ஏண்டி உனக்கு எப்படி திருமணம் ஏண்டி எனக்கு திருமணம் எல்லாம் ஆயிடுச்சு ஏய், உனக்கு எப்படி ஆச்சு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு 2 வருஷம் ஆகுதுடி என்ன சொல்ற? ஆமா மாமா நல்லா இருக்கிறாரா நல்லா இருக்காரு மாமா யாருடி மாமா ஊர்ல இருக்காரு பேர் என்னடி இந்த ஊர்ல தாண்டி இருக்காரு இந்த ஊர்ல இருக்காரா ஆமாண்டி அவர் பேர் என்னடி சிபி மாமா தாண்டி சிபி மாமாவா ஆமா ஆமா எனக்கு மாமா புரிய அவர் நான் புடிச்சுக்கிறேன் ஏண்டி சொப்னா சொப்னா ஏண்டி உனக்கு எப்படி திருமணம் அத வந்து கேட்கவே கேட்காது ஏண்டி வெக்க வருது அம்மா ஏண்டி பக்கத்தை ஒரு பக்கத்தை வச்சுட்டு நீ சொல்லிடி அடி சொல்லுடா ஆமா சொல்லட்டமா சொல்லுடி எதுக்கு அடிக்கிற என்ன வீடு உங்களுக்கு தெரியுமா அடி என்ன நீ சிரிக்காது வாய் அடிக்குது ஆமா ஏண்டி என்ன சொல்வதற்கு வெக்க வருது ஏண்டி பக்கத்தை ஒரு பக்கத்தை வச்சுட்டு நீ சொல்லு ஒரு பேரை வெட்டி பேசுற பத்தியா ஏண்டி அவர் அண்ணன்டி அண்ணன் மாமா